ஸ்ரீ ரேவா காண்டம் 65ஆம் அத்தியாயம். ஆனந்த ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் ஆனந்தேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அரசர் யுதிஷ்டிரரே, அப்படியானால் ருத்ரனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்ட சிறந்த ஆனந்தேஸ்வரருக்கு ஒருவர் செல்ல வேண்டும். அனைத்து பாவங்களையும் அளிக்கும் அந்த தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, ருத்ரனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. என் உறவினர்கள் என்னை சுற்றி இருக்கும் பொழுது இந்த முழு சம்பவத்தையும் சுருக்கமாக எனக்கு கூறட்டும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அரசரே, சிறந்த ஆனந்தேஸ்வரரை நான் விவரிக்கிறேன். தானவர்களை கொன்ற பின்னர் தேவர்களின் தலைவரான மகேஸ்வரர் அனைத்து தேவர்கள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள் மற்றும் பன்னகர்களால் போற்றப்பட்டார். மிகவும் மகிழ்ச்சியடைந்த காளை வாகன இறைவன் நடனமாடினார். அவர் பைரவ பயங்கரமான வடிவத்தை எடுத்து கௌரி தேவி தனது உடலின் பாதியில் நிறுத்தப்பட்டார். இந்த பைரவர் பயங்கரமான பூதங்கள், வேதாளங்கள், காட்டேரிகள் மற்றும் கங்காளங்கள், எலும்புக்கூடுகள் ஆகியோரால் சூழப்பட்டார். பாண்டுவின் மைந்தனே, அவர் நர்மதை நதியின் தெற்கு கரையில் நடனமாடினார். தாமரை அமர்ந்தவர் அனைத்து மகிழ்ச்சி அடைந்த மருது குழுக்களாலும் நிறுவப்பட்டார். அப்போதிலிருந்து அந்த தீர்த்தர் ஆனந்தேஸ்வரர் என்று குறிப்பிடப்படுகிறார். 8ஆம், 14ஆம் மற்றும் 15ஆம், அதாவது முழு நிலவு சந்திர தினங்களில், அதாவது பௌர்ணமி, முழு நிலவு இறைவனை முறையாக வணங்க வேண்டும். அவர் மீது இனிமையான நறுமண பொருள்களை பூச வேண்டும். யுதிஷ்டிர மன்னரே, ஒருவரின் திறனுக்கு ஏற்ப அவர் பிராமணர்களை வணங்க வேண்டும். பசுக்களை தானம் செய்ய வேண்டும். ஆடைகளை தானம் செய்வது செழிப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வசந்தத்தில் 13ஆம் நாளில் இங்குடாக்கள், பதரங்கள், வில்வங்கள், பச்சை அரிசி, தானியங்கள் அல்லது நீர் மூலம் அவர் சிரார்த்தத்தையும் செய்ய வேண்டும். சிறந்த ஆனந்தேஸ்வர தீர்த்தத்தில் பக்தர்கள் இறந்தவர்களுக்கு சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். 7 பிறவிகளில் வம்ச பிரிவினை ஏற்படாது. பரதனின் வழி தோன்றலே, ஒவ்வொரு பிறவியிலும் அவர்களுக்கு பேரின்பம் நிச்சயம் வரும். 65ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.